Yes, we have with our Shivangi. எங்க போனாலும் அவங்களோட ஒரு லவ் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கீங்க. லவ்ன்ற கேட்டாலே பயமா இருக்கா? இல்ல சொல்லுங்க. எப்படி இருந்தது வேல்ஸ் நட்சத்திரா? நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு செம்மையா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. நான் கொஞ்சம் பயந்தேன், எப்படி நம்மளை ஏத்துவாங்களான்னு. இன்னுமா? அப்பெல்லாம் இல்ல, ஆனாலும் வந்து எப்பவுமே ஒரு அடியில ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கும்ல, பயந்தேன். ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. பட்டர்ஃப்ளைனா அதுவும் லவ் தானே? யா இல்லங்க, ஸ்டேஜ்ல ஆங்ஸைட்டியா இருக்கும்ல ஏறதுக்கு முன்னாடி, அதனால வந்து அதுதான் எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப இதுவா இருந்தது. அப்புறம் எல்இடி ஓபன் பண்ணி நான் வரும்போது நல்லா கத்துனாங்களா, எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வைப் அதெல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பரா இருந்தது, அமேசிங். எப்பவுமே ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆமா. ஸோ நான் ஒரு கொரோனா பேட்சே போயிடுச்சு, அதனால வந்து நான் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ் என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. ஆனால் நிறைய இந்த லைட் மியூசிக்லலாம் வந்து பாடினது அப்படியே எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஏன்னா நானும் நிறைய காலேஜஸில் போய் லைட் மியூசிக்கெல்லாம் நான் வந்து பாடி என்னெல்லாமோ பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அப்படியே நொஸ்டாலஜி ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது வைபிங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நான் அடுத்து என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி காலேஜுக்கெல்லாம் போனால் மலரும் நினைவுகள்லாம் ஞாபகம் வரும்ல, அப்படி காலேஜ் கல்ச்சரல்ஸில் மறக்க முடியாத ஒரு நினைவு? நாங்கள் எல்லா காலேஜ்லையும் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன், அதுதான் வந்து மறக்க முடியாத ஒரு. அதெல்லாம் கல்ச்சரல்ஸ் போயிட்டு இருக்கும்போது தான் நான் சூப்பர் சிங்கர் அப்ளை பண்ணி வந்தேன். ஒவ்வொரு கல்ச்சர் அந்த டென்ஷன், அந்த அட்ரினலின் ரஷ், அதுவும் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா கேஷ் ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க, அதை வந்து பிரித்து நாங்கள் வந்து மில்க் ஷேக்லாம் குடிக்க போவோம். ஸோ அந்த நினைவுகள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி நிறைய நினைவுகள். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்ல ஸ்டேஜில் நிற்கிறப்ப? இருந்திருக்கலாம். ஆனால் வந்து அன்னைக்கு நான் வந்து நினச்சி பார்க்கல, இந்த மாதிரி ஒரு பெரிய காலேஜில் வந்து நானும் இப்படிலாம் கெஸ்ட்டாக வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, நான் வந்து இது என்ன ஒரு 10 வருஷம் ஆயிடும் போல நம்மளெல்லாம் ரெகக்னைஸ் பண்ண அப்படின்னு. ஆனால் டக்குன்னு 1 வருஷம் 2 வருஷத்துலேயே காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்பவே இல்லையா? காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்பவே நான் வந்துட்டேன், செகண்ட் இயர்லேயே வந்துட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப நான் அப்படி மேலே பார்த்தேன், ஆக்சுவலி பார்த்து தேங்க்யூ அப்படின்னு சொன்னேன். ஓ, இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நடந்ததாங்க? ஆமாம். ஓகே, நைஸ். அண்ட் அதுவும் இல்லாமல் சிவாங்கி ஒரு குழந்தை அப்படிதான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். டக்குன்னு பார்த்தா இந்த குழந்தை பேசுறது எல்லாமே வந்து கருத்துக்களா கொட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ எப்படி இருக்கு? 2 மோட்ல பார்க்குறாங்கல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன குழந்தையா பார்க்குறவங்க குழந்தையா பாருங்க, என்ன ஒரு பெண்ணா பார்க்குறவங்க பெண்ணா பாருங்க, என்ன ஒரு ஆண்டியா பார்க்குறவங்க அப்படி பார்க்கக்கூடாது. என்றைக்குமே ஆன்ட்டிங்கிற வார்த்தையை முதல்ல ஒழிக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது 2 விதமாக பார்க்குறது, டிஃப்ரெண்ட்டாக பர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்ம மேலே இருக்கிறது எப்போவுமே நல்லதுதான். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆன்ட்டி அப்படின்றது எந்த ஏஜுக்கு அப்புறம் வேணாம்ப்பா, எதுக்கு அந்த வேர்டே ஆன்ட்டிங்கிற வார்த்தையை முதல்ல ஒழிக்கணும் 2027லேருந்து. ஓகே, மென்டலி வாட் இஸ் யுவர் ஏஜ் நவ்? மென்டலி 20 தான். ஆனால் இப்போ எனக்கு இந்த மே 26. அச்சோ, பரவாயில்ல, மென்டலி ஏஜ் அந்த ஏஜே வச்சுப்போம். ஓகே, எங்கே வந்தாலும் பயங்கரமான பாசிட்டிவிட்டி தெளிச்சிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு மக்கள் கிட்ட இருந்து எப்பயுமே கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சிவாங்கி. தேங்க்யூ.